இப்போது பட்டர் பீன்ஸு குருமா செய்ய போகிறோம். ஒயிட் குருமா. பட்டர் பீன்ஸ் வேக வச்சுருக்குது. இது உருளைக்கிழங்கு வேக வைக்கல, ஏன்னா அது மசாலாலே சேர்ந்துடும். ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா கறி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பல்லாரி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காயில் கொஞ்சம் கசகசா சோம்பு போட்டு அரைச்சிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. இது 2 ஏலக்காய், இது லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, அதுக்கப்புறம் இது இலை. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதெல்லாம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வதக்கிட்டு தான் குக்கரில் போடணும். அதுக்கு முன்னாடி குக்கரில் வதக்கலாம். அது குக்கரில் வதக்கிறதுக்கு அவ்வளவு, சின்ன குக்கர்னால் அது நல்லா வதக்க வராது. அதனால தான் அதுக்கு அடுத்து வெங்காயம் வைக்கிறேன். எல்லா குருமா எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் தெரியாது. ஒரு பேர் நல்லா பண்ணுவாங்க, ஒரு பேருக்கு வெள்ளை குருமா சரியாக வராது. அதனால் சரி, வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குவேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன், அடுத்த வாட்டி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதோட இந்த 4 பச்சை மிளகா போட்டுருவோம். ஏன்னா காரத்துக்கு வேறு எதுவும் போடுறதில்ல, 4 பச்சை மிளகா தான். ஒயிட் குருமா பச்சை மிளகா போடணும், மிளகா பொடியெல்லாம் போடக்கூடாது. ஆமாம், அது கொஞ்சம் வதங்க வச்சனால தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி போட்டால் போதும். இதோட இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ஸ்பூனில் வச்சுருக்கிறேன். அதனால் வதக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கணும். வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வடச்சட்டியில் போட்டு வதக்கணும். ஏன்னா குக்கரில் நல்லா வதக்க முடியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடனா பச்சை வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் சொன்னலையே பவுட்ரு, கொஞ்சம் கரம் மசாலா பொடி லைட்டாக போட்டுக்குவோம்.